கும்பாபிஷேகம் ஆர் முக்கியமான ஏதாச்சும் பூஜை நடக்கிற டைம்ல கோவிலுக்கு மேல வானத்துல பருந்து பறக்கும்னு சொல்லுவாங்க. பட் அது தற்செயலா தான் நடக்கிற விஷயம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் லைவா அத பார்க்கும்போது உண்மையாவே தற்செயலா தான் நடக்குதா? இல்ல அந்த சயின்ஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க வந்து தயங்குறானான்னு தெரியல. ஸோ அப்படி காலையிலேயே டக்கு டக்குன்னு எழுந்திருச்சு, குளிச்சு, ரெடி ஆயி, சாப்பிட்டு, கிளம்பி சாமி கும்பிட வந்துட்டோம். கும்பாபிஷேகம்ன்றதுனால நெறைய கூட்டம் இருக்கும். உள்ள வந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு நாங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ற இடத்துக்கு போய் நின்னுட்டோம். அண்ட் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கோவில் விசேஷத்துக்கு வரவும், எனக்கு பர்சனலி கொஞ்சம் குஷியா தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி கும்பாபிஷேகமும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அந்த தீர்த்தத்த வந்து தெளிப்பாங்க பார்த்தீங்களா? இவ்ளோ வருஷத்துல தீர்த்தத்த வந்து நான் வந்து கையிலயோ, இல்ல சொம்புலயோ எடுத்து தான் தெளிப்பாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, அண்ணன் மட்டும் கையில வந்து பூச்சி மருந்து அடிக்கிற ஒரு பைப்ப வச்சு தான் எங்க மேல தண்ணி அடிச்சாரு. அத பார்க்க மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பா போச்சு. ஸோ எங்க வீட்டு நிக்கிதா மண்டைய பார்த்தீங்களா? இப்படிதான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வெளிய வந்துட்டோம். பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கும் வந்து நல்லா வடை பாயாசத்தோட ஒரு சூப்பரான சாப்பாடும் சாப்பிட்டு தூங்க போயிட்டோம். தட்ஸ் ஆல். பை பை. சீ யூ இன் த நெக்ஸ்ட் vlog.